அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். வெற்றி பெற்றார் முதல்வர் விஜய். தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் இளைஞர்கள் பெண்களின் நம்பிக்கையை பெற்றவருமான முன்பு எம்ஜிஆருக்கு தான் அந்த ஒரு பட்டம் பொருத்தமாக இருந்துச்சு, இதே கணின்னு. ஸோ அது மாதிரி அந்த பட்டத்தை இவருக்கே கொடுத்துடலாம். எம்ஜிஆர் என்னென்ன பட்டங்கள் எல்லாம் வாங்கினாரோ அனைத்து பட்டங்களையும் நம்ம இளைய தளபதி விஜய்க்கே கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கிலேருந்து சட்டப்பேரவையில் அவருக்கு புரட்சி தளபதின்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் அவர் இளைய தளபதி அல்ல, புரட்சி தளபதி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தளபதி, சரிங்களா? அந்த புரட்சி தளபதிக்கு தளபதியாக செங்கோட்டையனை சொல்லலாம். செங்கோட்டையன் எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தார். இப்போது புரட்சி தளபதி விஜய் அவர்களுக்கு 2 கரமாகவுமே செங்கோட்டையன் இருக்கார். ஸோ அதனால் அவருடைய 40 ஆண்டு கால அனுபவம் நிறைய அவருக்கு பேசுது. ஏன்னா எல்லாருமே விஜய் வருவார்னு யாருமே நினைக்கல. வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா தான் ஏடிஎம்கே கழிச்சிட்டு அத்தனை பேருமே அங்கே போயிருப்பாங்க. எடப்பாடியாருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை, சரிங்களா? அவங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான், இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில் அரசியலுக்காக அவங்க ஒன்றும் வெளியே வரல. ஏதோ சொந்த கதை சோக கதை, அந்த பிரச்சனைகளில் அவங்களுக்குள்ள டக்கப்புறாகி வெளியே வரார். வரும்போது யோசிக்கிறார். முதல்ல போய் அமித்ஷா இவங்களெல்லாம் போய் பார்த்தார், டெல்லியில் போய் பார்த்தார், சரிங்களா? முதல்ல பிஜேபியில் சேரக்கூடிய எண்ணங்கள் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் போயிட்டு வந்தார். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மனசில் திருப்தி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக பார்க்குறப்ப அவர் திமுகவுக்கு போக மாட்டார். ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரியாக பார்த்த ஒரு பெரிய கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே வளர்ந்த கட்சி அதிமுக. ஸோ அதனால் அவர் உண்மையான அதிமுக இல்லையா? ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே அவர் எம்ஜிஆர் ரசிகர். ஈரோடு அந்த பகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய வலுவான அமைச்சராக இருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ஸோ அந்த ஏரியாவில் அவர் ஒரு செல்வாக்கனார், KS செங்கோட்டையன். அவர் அப்போ டிஎம்கேக்கு அவர் போகலை. அப்போ அவர் பார்த்தார், சரி இவர் ஒரு நடிகர், என்றைக்குமே நடிகர் பின்னாடி மக்கள் திரள்வாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அரசியலை தொட்ட அத்தனை பேருமே ஏதோ தீய தொட்ட மாதிரி சூடு கண்ட பூனை மாதிரி ஓடிட்டாங்க. ஆனால் இவர் கணித்த கணிப்பு ஒரு மிகச்சிறப்பான கணிப்பு, ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லலாம், தீர்க்க தரிசி. யோசிச்சிட்டார், இனி தமிழகத்தின் எதிர்காலம், நம்மளுடைய எதிர்காலமும் விஜய் தான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டார், போய் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டார். தேர்தலுக்கெல்லாம் வர முன்னாடி இவரை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இவர் லாபத்துக்காக உள்ள வரல. இவர் இபிஎஸ்ஸுக்கும் இவருக்கும் பிரச்சனை. ஸோ 2 பேருக்குமே பிடிக்கலை. அப்போ இவர் அவரை விட்டு சரி நீ அவர்கிட்ட நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவர் இங்கே வரார். சரி, விஜய் அவர்களும் இவருடைய கடந்த கால வரலாறை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால கட்சியில் நினச்சிக்கிறாங்க. ஒரு நல்ல பதவி, தமிழ்நாடு முழுக்க ஒரு பதவி கொடுத்துறாரு, பிரச்சாரத்துக்குரிய ஒரு முக்கியமான பதவி கொடுத்துறாரு கட்சிக்கு. அவர் பதவியேற்ற நாள் முதல் தளபதிக்கு தளபதியாக இருந்து கட்சியை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றார். இப்போ இன்னைக்கு கடந்த கிளைமேக்ஸ், அதாவது கடந்த ஒரு வாரம் 10 நாளாக தேர்தல் ரிசல்ட்லேருந்து நடந்து கொண்ட அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் கிளைமேக்ஸ் இன்னைக்கு தான் இறுதி நாள். ஏன்னா இன்னையிலேருந்து இனிமேல் அந்த பழைய குழப்பங்கள், பழைய பேச்சுக்கள் அதில் அதுக்கு வேலையே இல்லை. இனி ஸ்ட்ராங்கு. அப்போ கிளைமேக்ஸ் இன்னைக்கு மிகச்சிறந்த கிளைமேக்ஸ், சரிங்களா? ஏன்னா இவர் 108 ஜெயிக்கும்போது மெஜாரிட்டிக்கு ஒரு 4-5 நாள் போராடினார், நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போ இவருக்கு பெரிய என்னவோ ரொம்ப கண்டிஷன் பண்ணி என்ன பண்ணாங்க, 2 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிற கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க ஏற்கனவே என்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஆதரவு லெட்டர் தான் கொடுப்போம்,
விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறது திமுக. இப்படி சொல்லி தான் எல்லாருமே கொடுத்தாங்க. ஒரு கட்சி அவங்க வந்து முதலே தவிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதலே காங்கிரஸ் வந்து 5 எம்எல்ஏக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்லையே திமுக கிட்ட சொல்லாமே வந்துட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்கள ஒரு பாராட்டம். மற்றபடி இவங்க வந்து மிச்சம் அந்த 2 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிற கட்சிகள் நிறைய கண்டிஷன் பண்ணாங்க. அதுக்கு என்ன டீல் என்ன பேசினாருன்னு தெரியாது விஜய். ஆனால் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அவங்கள மட்டுமே நம்பினா 120 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோடி நிலையம் ஆரம்பத்திலேருந்தே கழிச்சுக்கிட்டே வந்தது. ஏன்னா எம்ஜிஆர் மாபெரும் புரட்சி நடிகர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர். நான் எம்ஜிஆர் ரசிகன்தான். ஏன்னா அப்போ மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் அதாவது ரெட்டலை. அவருக்கு பின் யாருக்குமே இல்லை அந்த கட்சியில் வந்து எனக்கு அந்த பிடித்தமே இல்லை. சரிங்களா? ஆனால் அவருக்கு அப்புறம் ஆட்சி அமைத்த அதாவது கட்சிக்கு பொறுப்புக்கு வந்த திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக கட்டுக்கோப்பாக எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமும் இதே இப்போ இருக்கிற மாதிரியே தான் ஏடிஎம்கே வந்து ஊசலாட்டமாகவே இருந்தது. ஆனால் அந்த ஊசலாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரலை. ஏன்னா கருணாநிதியின் வாரிசு முத்துவேல் கருணாநிதியின் வாரிசாக ஸ்டாலின் இருந்ததுனால அந்த பிரச்சனை வரல. எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரிசு இல்லாததுனால பிரச்சனை வந்தது. அப்பையும் வந்து ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு பிரிஞ்சாங்க. இரட்டை இலை யாருக்குமே அந்த 2 அணிகளுக்குமே கொடுக்காம ஒரு தேர்தலில் சந்திச்சிச்சு. சரிங்களா? அவங்க ஜானகி அணி வந்து இரட்டை புறான்னு ஒரு சின்னத்தில் இருந்தாங்க, இவங்க வந்து சேவல் சின்னத்தில் இருந்தாங்க. அப்போ அது மாதிரி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ வந்தது ஏடிஎம்கே. ஏன்னா இப்போ பிரிஞ்சிருச்சு, 2 பிரிவாக பிரிஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவை எடுக்கலை. இது அவருக்கு ஒரு டிராபேக், குறைபாடு. அவர் என்ன செஞ்சுருக்கணும், விஜய் அவர்கள் 108 எம்எல்ஏ ஜெயிக்கவுமே அன்னைக்கே ரிசல்ட் வந்து அன்னைக்கே என்ன செஞ்சுருக்கணும், ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அதாவது விஜய் அவர்களுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தரோம். எங்கிட்ட 47 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் நாங்கள் விஜயோட கூட்டணி சேர்ந்துக்கிறோம், அவருக்கு ஆதரவு தருகிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் பிரச்சாரப்பே என்ன சொன்னார், நம்மளை நம்பி கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு கூட்டணி அமைச்சரவை இடம் கொடுப்போம், அமைச்சரவையில் இடம் கொடுப்போம்னார். அப்போ இவர் அதை கண்டிஷன் இவர் பேசியிருக்கலாம். இவர் என்ன செஞ்சுருக்கலாம், நான் 47 பேரோடு வர்றேன், எங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 மந்திரி பதவிகள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 5லேருந்து 10ங்கிறப்ப அது பேரத்தில் ஏதாவது எத்தனை சீட்டோ அத்தனை மினிஸ்டர் இவங்க வாங்கியிருக்கலாம். இவங்க ஆட்களும் இவரை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பண்ண அந்த ஒரு தவறு, நம்ம முதலமைச்சராக இருந்தோம், அப்படி ஒரு பதவியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட போய் நம்ம கேட்குறதால ஒரு ஈகோ, அந்த ஈகோ தான் திரு இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. சரிங்களா? அவருக்கு ரொம்ப ஈகோ பிடிச்சவராக இருக்கார். ஸோ அதனால் அவர் அந்த வாய்ப்பை இழந்து விட்டார். கிட்டத்தட்ட சண்முகம், வேலுமணி, எஸ்பி வேலுமணி அவர்கள் தனிக்குழுவாக ஒரு 27 எம்எல்ஏ 28 எம்எல்ஏக்கள் அவங்க குழுவில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இனி வந்து எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்காலம் விஜய் தான் அப்படின்னு இப்போ ஒரு சரியான முடிவு எடுத்துட்டாங்க. அதுவும் உண்மைதான். அதுவும் இப்போ கடந்த பதவியேற்ற நாளிலிருந்து விஜய் அவர்கள் நடந்து கொண்ட முறை இருக்கு அனைவருமே மெச்சத்தக்கது. சரிங்களா? அந்த பதவியேற்பு விழா அன்னைக்கே அவர் சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதியில் கண்டிப்பாக 2-3 வாக்குறுதிகளை சொன்னார். அதான் கையெழுத்து போட்டார். 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, மகளிருக்கு 2500 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. மகளிர் பாதுகாப்பிற்கு சிங்கப்பெண் படை. சரிங்களா? இது மாதிரி நிறைய அவர் அறிவித்த அந்த இதுகளை ஒரு 4 இப்போது அந்த அறிவிக்காத சில விஷயங்களையும் அவர் இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க. என்னென்னா, டாஸ்மாக் கடைகளை 712 கடை சொல்லாமே மூடிட்டாங்க. இதுக்கெல்லாம் பெரிய துணிச்சல் வேணும். இது இந்த திராவிட கட்சிகள் இப்போ நேரம் ஆட்சிக்கு இருந்தால் அது நடந்திருக்காது.
கண்டிப்பாக நடந்திருக்காது. இன்னொரு 500 கடை அவனை புதுசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இல்லாத இடமா எங்கடா இருக்குன்னு பார்த்து அது பள்ளிக்கூட பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதுனால மக்களின் ஆரோக்கியத்தை மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் திரு விஜய் அவர்களே. ஏன்னா எந்த ஒரு மன்னனாக இருந்தாலும் தனது குடிமக்கள் மிக ஆரோக்கியமான குடிமக்களாக இருக்கணும். அப்போ அந்த இதில் வந்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கும், சரிங்களா? அப்போ அது ஒன்று அமல்படுத்துகிறாங்க. இப்போ என்ன சொல்லி இப்போ ஒரு 2 நாள் என்ன பேச்சு அடிப்படுது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அட்டகாசம் செய்யக்கூடிய அட்ராசிட்டி செய்யக்கூடிய இளைஞர்களை அந்த ரவுடிகளை ஒடுக்கணும் அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் இப்போ அந்த நடவடிக்கைக்கு வர்றாங்க. ஏன்னா குற்றங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் ஆர்டர் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் இனிமேல் எனது தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அரசில் எந்த குற்றங்களும் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ பாருங்களேன், மக்களுக்கு இப்போ புரியும். அப்போ ஒரு தலைவன் நேர்மையானவனாக இருந்தால் அதிகாரிகளும் நேர்மையானவங்களாக மாறுறாங்க. தலைவன் வந்து ஒரு தற்குறியாக இருந்தால் இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் குளிர் விட்டு போயிடுது. வேலைக்கு ஒழுங்காக வர்றதில்லை, வந்தாலும் சீட்டில் உட்கார்றதில்லை, சரிங்களா? வேலையே பார்க்காம சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு மனநிலைக்கு எப்பயோ 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள் வந்துட்டாங்க. ஸோ அவங்களை திருத்த வேண்டியது. தலைமை சரியாக இருந்தால் கீழே வரைக்கும் சரியாக வந்துடும். ஸோ 10 மணி 9 மணி டியூட்டினா 9 மணிக்கு வந்துடணும். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சீட்டில் அத்தனை பேர் இருக்காங்களாங்கிறத வாட்ச் பண்ண வேண்டியவர் யார்? அந்த இப்போ தாலுகா ஆஃபீஸ்னால் தாசில்தார். அவர் 9 மணிக்கு டான் வந்தால் தான் எல்லோரும் ஒழுங்காக வருவாங்க. அவரே 10 மணிக்கு வந்தார்னா இவங்க சாரே 10 மணிக்கு தானே வர்றாரு, நம்ம ஒரு 9:10க்கு போவோம், 9:30 போவோம், 9:45 போவோம்ட்டு என்ன சொன்னீங்கன்னா அவர் வர்றப்போ நம்ம இருப்போம்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலைகளை மிக சரியாக செய்தால் போதும். இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும், சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அரசுக்கு ஆதரவாக 148 வாக்குகள், எதிர்ப்பாக 20 வாக்குகள், சரிங்களா? நடுநிலை. பாமகவும் பிஜேபியும் நடுநிலையாக போயிட்டாங்க. திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சுட்டார். 107. ஏன்னா அவர் டபுள் ஆக்டு. அப்போ ஒரு சீட்டு வந்து அவருக்கு இல்லை. அப்போ 107. ஒருத்தர் சபாநாயகராக வேறு போயிட்டார். 106 தான் தாவேக்காவுக்கு. அப்போ 106. அதுலேயும் வந்து இப்போ திருப்பத்தூர் எம்எல்ஏ கோர்ட்டு மூலமாக பெரியகருப்பன் அவர்கள் கோர்ட்டுக்கு போனதுனால அவர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்றம். அப்போ 106லேயும் ஒன்றும் இல்லை, 105 தான். அப்படி இருந்தும் 148 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று முதல்வராக கன்ஃபார்ம் ஆகிட்டார். இன்றைக்கி வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இனி அவர் நிரந்தர சிஎம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு அவர் தான் வந்து சிஎம். யாரும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. அப்போ அவருக்கு அவ்வளோ முழுமையான செல்வாக்கு இருக்கிறது. அதனால் அவர் யார் பேச்சையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா இல்லாமல் அவரை வந்து தேவையில்லாமல் அந்த மொழி பிரச்சனை, இதுக்கு என்னங்க இருக்குது? மொழி பிரச்சனையை கிளப்புவாங்க. ஏன்னா பெரிய இந்த என்னமோ இவங்க ஊழல்லாம் எவ்வளோ நாள் அதை கண்டுக்கிடக்கூடாது. ஆனால் இவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மொழி பிரச்சனை கிளப்புவாங்க. மத்திய அரசுடன் தேவையில்லாமல் உங்களை மோத வைப்பாங்க. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கும். அதான் செய்யாதீங்க. மக்களுக்கு நன்மையான்னு பாருங்கள், இருந்தால் ஓகே. இப்போ நீட்டு பிரச்சனையை இந்த திராவிட கட்சிகள் இவ்வளோ நாளாக ஏன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் காலேஜ் பூராமே திராவிட கட்சிகளுடைய 2 கட்சிகளுடைய அந்த மினிஸ்டர்கள் தான் வச்சுருக்காங்க. அப்போ முன்னாடி வந்து அதில் பெரிய ஊழல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் 1 கோடி 2 கோடி 5 கோடி வரைக்கும் பேரம் பேசி +2ல் 1200 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல 500 மார்க் 600 மார்க் எடுத்து பாஸ் பண்ணவனையெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, 2 கோடியை வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுப்பாங்க. அவன் சும்மாவே ஸ்கூல்லே சரியாக படிக்காதவன், அவனுக்கு ஞாபக சக்தி நினைவு சக்தி இருக்காது. அவன் டாக்டரை 5 வருஷம் கழிச்சு இவனுக்கு வெறும் ரூபாய் மட்டும் கொடுத்து அவன் சரியாக படிக்கவும் மாட்டாங்க. அங்கே காலேஜில் பூரா ஒரே கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு படிப்புங்கிற மண்டையில் ஏறாது.
இடஒதுக்கீடு மூலமாக போகிறான் பாருங்கள், அது அது குறுக்கு வழியில் போய் சேருவாங்க. போய் அவங்களுக்கும் படிப்பு மண்டையில் ஏறாது. ஏன்னா அவனுக்கு இடஒதுக்கீடு மூலம் அவன் வந்து 100 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல அவன் 40 மார்க் எடுத்தால் போகணும்பாங்க. 40 மார்க் எடுக்கிறவன் என்ன படிச்சிருப்பேன், அவனுக்கு என்ன ஞாபக சக்தி இருக்கும்? ஏன் யாராக இருந்தால் என்ன, எந்த சமுதாயமாக இருந்தால் என்ன, நல்லா படிக்கிறவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா ஓகே. ஐயா எல்லாருக்கும் பொதுவானது, யார் நல்லா படிக்கிறா அவங்க வாங்க அப்படிங்கிறது அந்த நீட் தேர்வு. ஏன்னா அவங்க அந்த தேர்வு வைக்கிறாங்க, யாருனாலும் எழுது, நீ என்ன ஜாதி என்ன மதம் அதை நாங்கள் பார்க்கல, நீ அந்த தேர்வில் பாஸ் பண்ணியா, அப்போ அந்த தேர்வுக்கு நீ நல்லா தயார் பண்ணியா. ஏன்னா நீங்கள் அந்த தேர்வு எழுதணும்னா அதுக்கு தேவையானதெல்லாம் நல்லா படிக்கணும்ல. அப்போ நல்லா படித்தவனுக்கு நினைவில் இருக்குமா? அப்போ நாளைக்கு நோயாளிகளுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இந்த நோய்க்கு இந்த மருந்து தான்ங்கிறது அவனுக்கு நினைவில் இருக்கணும்ல. சும்மா என்னத்தையே அவன் மனசில் தோன்றுனதை எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி நிறைய பேர், அதனால் இது வந்து மக்களுடைய உயிரோட விளையாடக்கூடிய ஒரு விஷயம், உயிர் விஷயம். நிறைய பேர் இன்றைக்கி ஆஸ்பத்திரிகளில் போய் பாருங்கள், இந்த இடஒதுக்கீட்டில் போய் அல்லது லஞ்சம் கொடுத்து போய் வேலைக்கு சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்க. பெரிய பெரிய தலைமை மருத்துவமனைகள் இன்றைக்கி ஈனுன்னு இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கிறவனும் அப்படி வந்தவன் தான். அவங்களுக்கு இந்த அந்த இதை பற்றியே தெரியாது, நோயை பற்றியே சரியாக தெரியாத ஆளுகள்லாம் இன்றைக்கி பெரிய டாக்டராக இருக்காங்க. அப்போ அவங்க இன்றைக்கி பாருங்கள், ஒரு விபத்து காயமடைஞ்சவங்க, பட்டு காயமடைஞ்சவங்களுக்கு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஆனால் என்ன நியூஸ் வருது பாருங்களேன், காப்பாற்றுறதை விட்டுட்டு சிகிச்சை பலனின்றி மரணம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த நீட்டு மட்டும் இப்போ ஒரு 10 வருஷமாக இல்லாமல் இருந்தால் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் ஒரு 10% பேர் சிகிச்சை பலனின்றி இறந்துருப்பாங்க. இதுதான் உண்மை. தகுதியான டாக்டர்களை இனிமேல் இப்போ படித்து வர்றாங்க பார்த்தீங்களா, இனிமேல் வந்து அவங்க இப்போ சாதாரண பயிற்சி டாக்டர் சின்ன சின்ன லெவலில் இருப்பாங்க. அப்போ இந்த நீட் தேர்வு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அல்லது நிரந்தரமாக இருந்தால் டாக்டர்கள் நல்ல திறமசாலிலாம் இருப்பாங்க. ஏன்னா ஒரு டாக்டருக்கு எவ்வளவு திறமை வேணும், ஏன்னா உயிர் விஷயம். அப்போ அத்தனை இதுலேயுமே வந்து ஸோ அதனால் இந்த நீட் பிரச்சனை உங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களை பூரா வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் காரியங்கள் நிறைய இருக்குது, அதுகளுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா மக்களை வந்து இவங்க வந்து இந்த வெறும் உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுலேயே இந்த குறியாக இருப்பாங்க திராவிட கட்சிகள். ஊனா தமிழை ஒன்று எடுத்துக்கிடுவாங்க. ஸோ தமிழ் அது பாட்டில் ஒரு மொழி, அதை வந்து வளர்க்குறதுக்கு பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற திராவிட கட்சி தலைவர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து திருக்குறள் எழுதி வைக்காமல் பாட தெரியும்? அதே மாதிரி வந்து திருக்குறள் எவ்வளவோ தமிழ் இலக்கியங்கள் நிறையா இருக்குல்ல, இவங்களுக்கு எதாவது தெரியுமா? தமிழில் படித்தவங்க பேசுகிற மாதிரி எவ்வளோ அழகாக அடுக்கு மொழி. ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே இனிதானது தமிழ் மொழி தான் உலகத்திலேயே. அது மாதிரி தமிழை பற்றி வந்து இவங்க சும்மா வெறும் வாய் வார்த்தையில் தான் பேசுவாங்களே தவிர, அரசியலுக்காக தான் பேசுவாங்களே தவிர அது உண்மையிலே வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதே போல் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கொள்கை தலைவராக நீங்கள் அறிவித்த 5 தலைவர்களில் காமராஜர் ஒருவர். இன்னைக்கு தமிழகம் இவ்வளோ முன்னேறி இருக்குன்னா அதுக்கு முதற் காரணம் வந்து காமராஜர் மட்டும்தான். ஆனால் இவங்க அதுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. நாங்கள் எதனால இப்போ நாங்கள் திராவிட கட்சிகள் வந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்தோம் அப்படின்னு. அடிப்படை யார், பேஸ்மெண்ட்டாக யார் போட்டா? எவ்வளோ அணைக்கட்டுகள் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் இனிமேல் புதுசாக கட்டிடுவீங்களா அப்படியே? ஸோ காமராஜர் என்ன செய்தார் என்ற வரலாறை இளைய தளபதி, இது இளைய தளபதி இல்லை, புரட்சி தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் காமராஜரை முழுமையாக படிக்க வேண்டும். காமராஜருடைய வரலாறை கல்வியில் திரும்பவும், ஏன்னா இப்போ கல்வியில் காமராஜர் வரலாறு பாடங்களே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் காமராஜரை பற்றிய அந்த வரலாற்று பாடங்கள் அனைத்துலேயுமே காமராஜரை புகுத்துங்கள். நீங்களும் நல்லா காமராஜரை பற்றி தெரிஞ்சுட்டு அவர் என்னென்னலாம் பண்ணாரோ மக்களுக்காக, அவர் வந்து தனக்கு ஓட்டுக்காக அவர் பார்க்கவே இல்லைங்க. இவங்க பூரா ஓட்டு அரசியல், திராவிட கட்சிகள் பூரா ஓட்டு அரசியல். இந்த கட்சி இந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, அல்லது இந்த மதத்துக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கா அப்படி அவங்களுக்கு தான் தாஜா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் அனைவருக்கும் போய் சேர்ற மாதிரி எல்லா மதத்தினர் அனைத்து ஜாதியினருக்கும் போட்டோம். திறமையின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆட்களை நியமிங்க.
மற்றவங்க வேறு வேலை பார்ப்பாங்க. என்ன அவங்களுக்கு என்ன அரசு வேலை மட்டும் இது ஒன்று தானா? அரசுக்கு என்ன வந்து இந்த முட்டா பயில்களுக்கும் மக்கு பயில்களுக்கும் இந்த வேலை கொடுக்குறது அரசு வேலையா? சொல்லுங்கள். அவங்கெல்லாம் வேறு வேலை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பரீட்சை வச்சுருங்க. எந்த டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்பிசியில் இப்போ இருக்கிற நடைமுறையை மாற்றி இன்னமும் தகுதி தேர்வு, அதுக்கடுத்து ஒரு தேர்வு வைங்க. அதில் செலக்ட் ஆனால் மட்டும் பதவி கொடுங்க. அல்லது நீங்கள் என்ன செய்யணும், இப்படி ஒரு தடவை வந்து ஒரு இட ஒதுக்கீட்டில் உள்ளே வந்துட்டானா அவனுக்கு வந்து அவன் வந்து என்ன செய்கிறான், ஒழுங்காக வேலை செய்யறதில்லை. சாதாரண பியூனாக இருப்பேன், ஆனால் தாசில்தார் சொல்கிற வேலையை கேட்க மாட்டேன், மண்டையாக இருப்பேன். 4 தடவை கூப்பிட்டா என்ன சார்னு போய் கேட்பேன். ஆஃபீஸ் நேரத்தில் தண்ணி அடிக்கிறாங்க சார். இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். ஸோ அலுவலகத்தில் தண்ணி அடிக்கிறவங்கள உடனே வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இப்போது அரசு வேலை ஒரு 20 ஆண்டுகள் தான், ஒரு 30 வருஷம் தான் ஒரு சட்டத்தை போடுங்க. ஏன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த தலைவர், நீங்கள் நினச்சா தான் மாற்ற முடியும். அப்போ அரசு ஊழியர்களுக்கு வந்து அவன் 21 வயசில் வேலைக்கு வந்துட்டானா அதுக்காக வந்து 60 வயசு வரைக்கும் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒன்று ஒரு 10 ஆண்டுகள் வேறு ஏதாவது ஒரு கடுமையான பணிகளை கொடுங்க, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரட்டும். அப்படி இல்லையா, ஒரு 20 ஆண்டுகள் தான் அரசு பணி, அப்புறம் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்ருங்க. சரிங்களா? புதுசாக இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாருங்கள், உங்கள் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, படித்தவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்ல. அப்போ 20 ஆண்டுகள் மட்டும்தான் அரசு பணி அப்படி வைங்க, இல்லை 10 ஆண்டுகள் தான் அரசு பணி வைங்க. ஓகேவா? இப்போ வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் நிறைய பாருங்கள், வேலையே செய்யாமல் அரசு பணியை காலத்தை தள்ளிடுவான், ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் சொல்கிறார், எனக்கு பென்ஷன் மட்டும் 1,20,000 நான் வாங்குகிறேன். இல்லையா? இது உங்கள் ரசிகர்களில் உங்களுக்கு ஓட்டு போட்ட ரசிகர்கள் எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க. இவருடைய ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்துக்கே வச்சுக்கிட்டா கூட, ஃபேமிலிக்கே வச்சுக்கிட்டா இவருக்கு ஒரு 20,000 பத்தாதா? 1,20,000 வாங்கி இவர் என்ன செய்கிறாரு? அவரே சொல்கிறார், எனக்கு இது அளவுக்கு அதிகமான பணமாக இருக்குது தம்பி, இவ்வளவு எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்கிறார். ஸோ இது மாதிரி அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த நிலைமை இருக்குது. அப்போ அந்த வீட்டில் பல பேர் குடும்பத்தில் உருப்படாமல் இருப்பாங்க. இப்படி ஆளுங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இவருடைய பணத்தை வாங்கி என்ன செய்வாங்க, சும்மா வேலைக்கு போகாமல் வைக்காமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அனைவரையும் உழைக்க வைக்கணும். இலவசங்களை படிப்படியாக குறைச்சிருங்க. நீங்கள் இப்போ அறிவிக்கக்கூடிய இந்த இலவசங்கள் போதும். இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல ஆட்சியில் மக்கள் அவங்களாகவே உழைச்சி சம்பாரித்து அவங்களுக்கு வேணுங்கிற வசதிகளை எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய அளவில் நீங்கள் பல விஷயங்களை பண்ணி இலவசத்துக்காக அடுத்து எந்த ஒரு கட்சி சொன்னாலும் நீங்கள் நல்ல ஆட்சி பண்ணுறீங்க, வேற ஒரு கட்சி அடுத்தபடியாக நாங்கள் அவ்வளோ தர்றோம் இவ்வளோ தரோன்னு சொன்னாலும் அந்த இலவசத்துக்கு மயங்காமல் நீ கொடுக்குற அந்த இது யாருக்கு வேணும்? பிச்சை காசு. எங்களை என்ன பிச்சைக்காரன் நினச்சிட்டியா? நாங்கள் கௌரவமான குடிமக்கள்யா. எங்கள் விஜய் எங்களை வந்து நல்ல முறையில் சம்பாதிச்சு வாழ்க்கையில் செட்டிலாக வச்சுருக்காரு என்ற ஒரு இடத்தை நீங்கள் பெற வேண்டும். ஏன்னா இன்னையிலேருந்து நீங்கள் இனி முதல்வர். இந்த ஊசலாட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளைமேக்ஸுக்கு வந்துட்டீங்க. கிளைமேக்ஸில் மாபெரும் வெற்றி பெற்றீங்க. உங்களை நம்பி வந்த அந்த 27 எம்எல்ஏக்களும் உங்கள் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க ஆஃபீஸுக்கு போனப்போ, நீங்கள் சிவி சண்முகம் ஆஃபீஸ் போனப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு எம்எல்ஏ அழுதப்போ கவலையே படாதீங்க, நான் இருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, எம்ஜிஆரே திரும்ப வந்து கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த எம்எல்ஏவாக, முதல்வராக தமிழகத்திற்கு தேவையானதெல்லாம் பார்த்து நல்லா பண்ணுங்கள். நீங்கள் வந்து மக்கள் பாப்புலாரிட்டியில் எம்ஜிஆராகவும் முதல்வராக காமராஜராகவும் நீங்கள் இருக்கணும் என்று வாழ்த்தி, அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதி நிலையம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. நன்றி, வணக்கம்.